என்ன ஊர் சொன்ன? ராசிபுரம் கேள்விப்பட்டிருப்பிய? தெரிஞ்ச எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன சொல்ற? பழக்கப்பட்ட ஊரா இருக்குமே. அதான் விக்கிக்காக குடும்பமே பொண்ணு பார்க்க போனீங்களே, அதே பொண்ணுதான். என்ன சாக்கா இருக்குதா? என்னடாச்சு? என்னமோ நீ மட்டும் யோக்கியமா கல்யாணம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. நீ ஏன் இன்னொருத்தவங்க கூட்டிட்டு வந்திருக்க? டேய், நீ செஞ்சதை விட நான் செஞ்சது தப்பே இல்ல. அவன் பொண்ணு தானே பாத்துட்டு வந்தான், அதான் நான் கல்யாணம் பண்ண போறேன். என் குடும்பத்தை பார்த்த உடனே பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்காங்க. அன்னைக்கிளி குடும்பம் ஒண்ணுக்கு அந்த குடும்பமா, அதான் அன்னைக்கிளி வளர்ப்பு பிள்ளைக்கு பிள்ளைய கொடுக்க மாட்டாங்களாம். என் அப்பா யோக்கியாரா, பேர் போன குடும்பமா. பொண்ண வழிய வந்து கொடுக்குறேங்க. பொண்ணு சும்மா லட்டு மாதிரி இருக்காடா. மனுஷ பெருவியாடா. என்னடா பண்ண? எப்பவுமே எனக்கு அடுத்தவங்களதே பெஸ்டாவே தெரியுது. வேலையை எடுத்துக்க, அதுவும் அடுத்த வேலை தான் எனக்கு பெஸ்டா தெரியுது. இப்ப கல்யாணம் வரும்போது அடுத்தவன் பேசி வச்சுட்டு போயிருக்கான், அதுதான் எனக்கு பெஸ்டா தெரியுது. அவ சம்மதம் எனக்கு தேவையில்லையே, என் அப்பா சம்மதிக்கணும். அதுதான் அப்பாவே சொல்லிட்டாரு. அவ தாண்ட நம்ம விட்டு மாட்டு பொண்ணுன்னு. பொண்ணை காட்டவே இல்லை, ஆனா விக்கி செலக்ஷன் பண்ணிருக்கானே, சூப்பரா தான் இருக்கும். அதான் ஒரு எட்டு பாத்துட்டு வரலான்னு போறேன். பாத்துட்டு வரேன்டா, அதுக்கப்புறம் போய் சரணடைவான். உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல. அப்ப இதுக்காகவே நீ அவனை ஜெயில போட்டியா? இதுக்காக நான் அரசு பண்ண சொன்னியா? அதான்டா அந்த புள்ளைய கட்டிக்கணும்னு எனக்கு ஆசை வந்துட்டு, சரி பொண்ணு கேட்கலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே உன் குடும்பமே போய் பொண்ணு கேட்டு எப்படின்னு பாக்குறியா? அதான் அன்னைக்கு உன் வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சிருந்தியா, நீ கூட என்ன கூப்பிடலையே, நான் வழிய வந்தேனே. அப்ப அந்த புள்ள அம்மா கூட போயிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு புள்ளடான்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா விக்கி ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்தான். அதான் நான் அந்த பிள்ளை வீட்டை கண்டுபிடிச்சு எங்க அப்பா கிட்ட சொல்லி, எங்க அப்பாட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி பொண்ணு கேட்கலான்னு காத்துட்டு இருந்தா உன் குடும்பமே முன்ன போய் பொண்ணு கேட்டுருக்கு. எனக்கு அந்த புள்ளைய புடிச்சலாம கேட்க போல விக்கி பாத்துட்டானே. எனக்கு எப்பவுமே அடுத்தவன் பார்க்க தானே பிடிக்கும். எப்படி இந்த பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணுவான், இந்த பிள்ளைதான் பொண்ணு கேட்க போவான்னு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் போவான்னு எனக்கு தெரியாது. என்னடா இப்படி ஆயி போச்சேன்னு பார்த்தா கரெக்டா நீ அவனை அரசு பண்ணி உள்ள வச்சிருக்க. அதான் அவன் ஜெயில இருக்கும் போதே நிச்சயத்தை முடிச்சிடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயம் முடிஞ்சாலே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே. அதான் நிச்சயம் பண்ணிட்டு வந்துருந்தேன். சாயங்காலத்துக்கு மேல போய் சார் நடந்துக்கலாம். எப்படி? நீ இப்ப சரணடைய வேண்டாம். பொண்ணுத்துல ஒரு நாளும் யாரையும் தப்பா எடை போட மாட்டான். நீங்க என்ன சூழ்நிலை இதை பண்ணிருப்பீங்க நான் புரிஞ்சிருப்பேன். இப்ப விக்கி வெளியில வரணும், அதுதான் முக்கியம். நீங்க செஞ்ச தப்புல இப்ப இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக போகுது. அந்த புள்ள வாழ்க்கை என்னமா நகசும் கையில அமடவே கூடாது. இதை ஒரு அரக்க இல்ல, அதை நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன். போ நான் அடுத்ததோட டபுளா கொடுப்பா, வாங்கிட்டு வா. பரவாயில்ல, எப்படி நாளும் சொந்தமாக்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வரட்டா? உனக்கு விக்கிய பத்தி நல்லா தெரியும். எதுக்கும் துணிஞ்சவன், அவங்கிட்ட மோதாத. அதான் எனக்கு எங்க அப்பா இருக்காரு. உனக்கு நம்பிக்கை இல்ல, நீ செய்யற போற காரியம் மட்டும் ஜெயிக்குமாங்க. போடா. ரொம்ப பேசுறாங்க, சரியில்ல சொல்லி வை. ஒரு அடியோட விட்டுட்டாலே இருக்கேன், இன்னொரு அடி வாங்கிட்டு போயிடாத. என்ன பத்தி நல்லா தெரியும், அவளை பத்தி தெரியாத. எங்க அம்மா வளர்ப்பு, எதுக்கும் துணிஞ்சவ. உசு மேல பயந்தா ஓடிடு. சரி, பொண்ணை பார்த்துட்டு வர, சேர்ந்து போய் சரணடையலாம். என்ன? ஆமா, உத்தம புத்திர இவ பேச்ச நம்பிட்டு இருக்காங்க. சொன்னா நம்பு தாயி. டேய், அடி வாங்குற மாட்டடா. சரி, நான் போய் பொண்ணை பார்த்துட்டு வரேன். என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா? சரி, நீ உடனே அம்மா கிட்ட போய் விஷயத்த சொல்லு. நான் விக்கியோட வரேன். விக்கி ஜாமீன் எடுக்க முடியுமா? அவனை நான் ஜாமீன் எடுக்க முடியும். நீ சீக்கிரம் போ. சரிங்க. ஏய், இசோ சம்மதிப்பானடா. அவனை கடத்திட்டு போய் அதை சம்மதிக்க வைக்கணும்க்கா. இல்ல, அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவனை மிரட்ட வேண்டிய வழியில மிரட்டினா கட்டாயமா வலிக்கு வருவான். டைம் இல்ல, சாயங்காலத்துக்குள்ள விக்கிய வெளியில எடுக்கணும். விக்கிய வெளியில எடுத்தாதான் பொண்ணு திரைக்கு ஏதாவது பண்ண முடியும். ஏக்கா, பேசாம கிஷோரை கடத்திடுவோமாக்கா. அதெல்லாம் நடக்கிற காரியமாடா. எனக்கு பைத்தியமே பிடிச்ச போல இருக்கு. சரி இருங்க, ஏதாவது யோசிப்போம், நமக்கான வழி கிடைக்கும். என்ன எதுக்கு பதட்டமா வர? என்ன தென்மொழி? முக்கியமான உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கஜேந்திரன் வந்தாங்க. அப்பா வந்தாங்களா? எங்க அப்பா வந்தாங்களா? ஆமா அதிரா, உங்க அப்பா வந்து ரொம்ப பேசினாங்க. அத்தைய ஒரு நாள் அப்படி பேசுனது இல்ல. அவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தவங்க ரொம்ப மனம் கசந்து வேதனைப்பட்டு பேசிட்டாங்க. அத்தை அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ற? ஆமா அத்தை, கஜேந்திரன் அப்படி பேச மாட்டாங்க. அது மன உளைச்சல தான் பேசினாங்க. ஆனா அது அத்தைக்கு தாங்கிக்க முடியல. கத்துனாங்க. கிஷோருக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டாங்க. நீ எனக்கு புள்ளையா இருக்கணும்னா பொண்ணு தர வீட்டுக்கு வரணும்னே. அம்மா கண்ணில பார்த்ததுக்கு அப்புறம் கிஷோர் சும்மா இருப்பாரா? நான் போய் சரண் அடைஞ்சிட்டு பொண்ணு தர விடுவிக்கிறேனே. சரி,
யாரு இந்த கிஷோர்? உண்மைதான் தருணே, நானும் கூட தான் போனேன். சரணடைஞ்சிட்டானா? அதான் கூட அந்த விக்ரமே. ஆமா, அவனும் சரணடையணுமாமே. அவன் எப்படி சரணடைவான்? அதுக்குதான் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. வா நம்ம ரெண்டு பேரும் சரணடைலாம், உன்னை நான் எப்படியா விடுவிக்கிறேன்னு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அவன் என்ன சொன்னா, அவன் இன்னும் நமக்கு வேதனை கொடுக்கற மாதிரி நம்ம விக்கி பொண்ணு பார்த்துட்டு வந்தானே ஆனந்தி. ஆமா. என்ன விக்கிக்கு ஆனந்திக்கு தான் பொண்ணு பார்த்தாங்களா? அப்ப பொண்ணு திரைக்கு பார்க்கலையா? ஆமா, இப்போ அந்த புள்ளைய கல்யாணம் பண்ண போறேன், போயிட்டு வந்து சரணடைவோன்னு நக்கல் பண்றாங்க. என்ன சொல்ற? ஆமா தருணே, இந்த விக்ரமுக்கு எப்பவும் அடுத்தவங்க பொருள் தான் பிடிக்குமா. பதவியா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க பொருள் தான் பிடிக்குமா. எங்க கிட்ட நக்கலா பேசுறா. இப்ப ஆனந்தி வீட்டுக்கு தான் போயிருக்கா. அதான் நீ வீட்ல போய் ஏதாவது பண்ணி அத போய் தடுத்துரு, நான் போய் விக்கிய கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காங்க. எப்படி ஆனந்தி அவன் கல்யாணம் பண்றான்னு நானும் பாக்குறேன். ஆனந்தி என் விக்கிக்கு சொந்தமானவா. ஐயோ, நான் பொண்ணு திறமையில சந்தேகப்பட்டுட்டேன். ஆனந்தி விக்கிக்கு தான். ஐயோ, சரி சீக்கிரம் வாங்க. தேன்மொழி, கண்டிப்பா கிஷோர் விக்கியோட வந்துருவான்ல? சத்தியமா வருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இப்ப வேற நிலைமையில இருக்காரு. நம்பலால? சத்தியமா நம்பலாம். தேன்மொழியோட உறுதியா சொல்றாளா, அப்போ உண்மையாதான் போயிருப்பா. சரி, நீங்க ஆனந்த் வீட்டுக்கு போங்க, நான் விக்கிய பாத்துட்டு வரேன். அதான் கிஷோர் போயிருக்காரே, அதான் அந்த விக்ரம்ட்ட சொல்லிட்டு போயிருக்கானே. இதுக்கப்புறம் அந்த விக்ரமே கிஷோரை விட்டு வச்சிருப்பான். என்ன சொல்றீங்க? ஆமா, நான் சரணடைய போறேன், விக்கிய வெளியில கொண்டு வர போறேன்னா அவன் விடுவானா என்ன? ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பான். கிஷோர் ஒழுங்கா போய் சேர்ந்துக்க மாட்டான். கிஷோருக்கு ஆபத்து. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க உடனே போய் ஆனந்தியை காப்பாத்துங்க, போங்க. ஏய் தருண். அக்கா. ஆனந்தி உன் அண்ணனுக்கு சொந்தமானவா, உனக்கு அண்ணியா வர வேண்டியவா, உனக்கு தாய் மாதிரி. அவளை காப்பாத்த வேண்டியதே உன் பொறுப்பு. என் விக்கிக்கு தாய் எங்க ஆனந்தி அண்ணி, அதை யாராலையும் மாத்த முடியாது. எப்படி பொண்ணை பார்க்க போறான்னு நான் பாக்குறேன்க்கா. சீக்கிரம் கிளம்பு. நீ வீட்டுக்கு போ. இல்ல, நான் ஆனந்தி வீட்டுக்கு போறேன். ஒருவேளை ஆனந்தி அங்க இருந்து கூட்டு வர நிலைமை இருந்தா நான் கூட்டிட்டு வந்துடுவல்ல. இல்ல, நீ இப்ப யாராவது கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ வீட்டுக்கு போ. ஆமா அதிரா, நீ வீட்டுக்கு போ, நாங்க பாத்துக்கிட்டோம். சரி அத்தை. என்ன உண்மை தெரிஞ்சுட்டா? மன்னிச்சிருங்க அத்தை. அதான் ஒருத்தங்க இருக்கும்போது அவங்க அருமையை புரிஞ்சுக்கணும். அவங்க இல்லாத நேரம் அதை நினைச்சு அழக்கூடாது. எதுக்கு புரிஞ்சுக்கான்னு தலைக்கு மாட்ட அடிச்சுக்கிட்டா. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. சரி, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, எல்லாரும் கிளம்புங்க. நிச்சயமா விக்கிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதான் அவங்க வரல. ஆனந்தி, என்ன மாப்பாட்டுக்காரங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க, வந்து பாத்துட்டு போ. உனக்கு ஒரு திருப்பு தானே சொல்லணும், எவன் முன்னாடி வந்து நிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கல. கத்தாத முன்ன இருக்கவங்களுக்கு கேட்க போதே, நல்லா கேட்கட்டும். நான் விக்கிய தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். வாய மூடு. நீ வரட்டா என்ன, உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னை காட்டாமலே அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது நடக்காது. நடத்தி காட்ட புள்ளையா தாயான்னு பார்க்கலாம். தாயா இருந்தா இப்படி ஈவரக்கு இல்லாத வேலையை பாப்பியா என்ன? அப்போ வயசுக்கு நான் வாழ வைக்கணும். எப்படி வாழதான் வைக்க போற? அது என் பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போறேன்னு நீ ஒரு தரதல பையில காதலிப்ப, நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு காலத்துக்கு கண்ணு சிந்தணும். ஆமா, இன்னைக்கு ஒழுங்கா கட்டி வச்ச எல்லாம் கண்ணு சிந்தாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாரு. கல்யாணம் பண்ணிட்டமேனு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேட்டு பாரு, ரத்த கண்ணீரே வரும். உங்களுக்கு பிடிச்சா போதும். எங்களுக்கு தெரியாது, பெத்தவங்களுக்கு தெரியாது. தெரியும்னா, ஆனா தெரிஞ்சா தெரியாமல ஆசைப்பட்டுட்டல, பிடிச்ச வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியதானே. நீ ஒரு நல்ல பையல, நல்ல குடும்பத்து பையல பாத்துருந்தா சரின்னு யோசிச்சிருப்ப. காதலி எல்லாம் பார்த்துதான் வரும் பாரு. அன்னைக்கு நீ மௌனத்துக்கு கேட்டிருந்தா கண்ணை மூடிட்டு கொடுத்துருப்ப. ஆமா, உள்ளுக்குள்ள போய் பார்த்தவ அவன் நல்லவனா கெட்டவனானே. நீ பாத்துக்க பாரு, அவன் 1ஆம் நம்பர் போய்க்கு பைய. அவனும் அவன் ட்ரெஸ்ஸும் போதும், வெளியில கிளம்பு. இன்னொரு வாட்டி நீ அவரை தப்பா பேசுன. இவ்வளவு உறுதியா இருக்காளே, இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுத்தா வாழ்வாள என்ன? வந்திருக்கவங்களும் பிடிவாதமா நிக்கிறாங்களே, என்ன பண்ண? வந்திருக்கிறது ரொம்ப பெரிய இடம். இவா இப்படி இருக்கா, அவங்க கிட்ட போய் நான் எப்படி சொல்ல? என்னங்க, ஏங்கன்னு வராம இருக்கீங்க? நான் சொல்லி விட்டுருக்கேனே, என்ன ஆச்சுது? ஏங்க இப்படி பண்றீங்க? ஏங்க, நீங்க என்ன பார்க்கவே இருந்துட மாட்டீங்களே? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கங்க இருக்கீங்க? பரவாயில்லையே, பிடிச்சதே பிடிச்சா புளியங்கப்பா பிடிச்சிருக்கியே. என்னாச்சுது? ஏதோ பெரிய அரசியல்வாதி வீட்டுல இருந்து பொண்ணு கட்டு வந்திருக்காங்களா? அம்மாக்கு ஒரே பெருமை. ஆமா, நீ ஏன்டி அழுதுகிட்டு இருக்க? என் தலையெழுத்த நினைச்சுதான். பரவாயில்லடி, உனக்கு லக்குதான், நல்ல பெரிய இடமா தான் கிடைச்சிருக்கு. போயிரு, கோத்த கிளப்பாம போயிரு. ஏன் என்னாச்சுது? உன் அம்மா கிட்டே போய் கேளு. அம்மா யாருக்கு யார் அம்மா? நெஞ்சில வலியோட பேருக்கு கூப்பிட்டு இருக்க. என்ன சொல்ற? எப்படியெல்லாம் வாழணும் ஆசைப்பட்டுட்டு கடைசியில வாழணுங்கக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏன்க்கா? ஆமா,
முந்தானத்தே செக்கப்புக்கு போயிருந்தேன். கன்சீவ் ஆயிருக்கியா? அந்த பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சுடே. என்னக்கா சொல்ற? செக்கப்புக்கு போயிருந்தேன். அட்லீஸ்ட் 25 வயசுல கல்யாணம் முடிச்சிருந்தா கூட உனக்கு குழந்தை பாக்கியம் இருந்திருக்குமான்னு சொல்றாங்க. அக்கா 21 வயசுல அவ மாமாவை பார்த்தேன். அப்பமே அவரை கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு நானும் பிள்ளை குட்டியோட சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். அந்த பாக்கியத்தை எனக்கு இல்லாம ஆக்கிட்டாங்களே. இப்ப குறை என் மேல இருக்குதா? அக்கா அழாதக்கா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுடி. ஆனா உன் வாழ்க்கை அப்படி இல்ல. என் வாழ்க்கை ஆன மாதிரி உன் வாழ்க்கை ஆகக்கூடாது. கேள்விப்பட்டேன், ஏதோ பையனை விரும்புறேன்னு கேள்விப்பட்டேன். என்கிட்ட நான் சொல்லுவியா என்ன? நான் ராசி இல்லாதவா, என்கிட்ட சொல்லுவியா என்ன? அக்கா சத்தியமா நான் அப்படி நினைப்பேன். அக்கா நீ சொல்லு. நீ நினைச்சாலும் அதுல தப்பு இல்லையே. நான் வாங்கி தந்தா வராப்படி. என்னக்கா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உன்னை பத்தி காதல் சொல்லிட்ட எல்லாத்தையும் சொன்னேன்க்கா. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன? நமக்கு பிறக்கிற குழந்தைய முகத்தை கூட பார்க்காம உங்க அக்கா கையில தூக்கி கொடுத்துன்னு சொன்னாருக்கா. என்னடி சொல்ற? அந்த அளவுக்கு நல்லவருக்கா எப்படிக்கா விட்டு கொடுக்க முடியும்? என்னடி சொல்லிட்டு இருக்க? எந்த காலத்துல இப்படிப்பட்ட பையனா? அது மட்டும் இல்லக்கா, அதுக்கப்புறம் குழந்தை இருந்தா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நம்ம அண்ணன் புள்ளையில நம்ம புள்ளைய எடுத்துக்கலாம்னு சொன்னாருக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா. பாரு, இப்ப ஏற்பட்ட நீ மிஸ் பண்ணிட கூடாது. இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி நீ காதலிக்க கூட சேர்ந்து நான் சேர்த்து வைக்கிறேன். எனக்கு புள்ள கிடைக்குங்கக்காக இல்ல, இப்படி ஒரு நல்லவனை இழந்துடவே கூடாது. என்னக்கா சொல்ற? நேத்து வந்த மனுஷன் குழந்தை இல்லட்டா கூட பரவாயில்ல, உன் அண்ணன் பிள்ளைல நம்ம பிள்ளைலாம் வளர்க்கறான்னு சொன்ன இவரு எங்க? நான் தினம் ரத்த கண்ணீர் வடிக்கன்னு தெரிஞ்சோம், தாய் இல்லாம 2 பிள்ளைங்க நம்ம வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சோம், ஒரு நாளாவது அந்த பிள்ளைங்களுக்கு தாயா இருந்து சொன்னதே இல்ல. இந்த 5 வருஷமா குழந்தை இல்லாம எவ்வளவு வேதனைப்பட்டு இருந்தேன். அப்ப நம்ம அண்ணன் பையனுக்கு வெறும் 2 வயசுதான். அப்பமே என் கையில தூக்கி கொடுத்திருந்தா இன்னைக்கு பிள்ளை இல்லங்கிற கவலையே எனக்கு இருந்திருக்காது. நான் கேட்டேன், நமக்கு குழந்தை பிறக்கும், வயசாயிடுச்சு, நமக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லியே அந்த பிள்ளைங்க வா பிள்ளைங்களா மாறி நிக்கிறாங்க. அன்னைக்கே நான் வளர்த்திருந்தா இன்னத்துக்கு அந்த பிள்ளைங்க என்ன அம்மானு கூப்பிட்டுருப்பாங்களே. பாரு, இப்படி எல்லாம் யாருக்கும் மனசு வராது. இப்படி யாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. நீ அந்த பையனை இழந்துடாத, இழக்கவே கூடாது. பாரு, வாழ்க்கை ஒரு முறைதான், துணிஞ்சு முடிவெடு. வந்திருக்க ஆட்கள் ஒண்ணும் நல்ல ஆட்கள் மாதிரி தெரியல. அவன் உன வீம்புக்கு பொன்பாக்க வந்த மாதிரியே தெரியுது. அவன் ஒரு பொண்ணுக்கு மரியாதை கொடுத்து தான் மனைவிய சக மனுஷியா பாக்குற மாதிரி தெரியல. என்னக்கா சொல்லிட்டு இருக்க? அப்பா மதிப்பு கொடுத்தாதானே புள்ள மதிப்பு கொடுப்பான். அக்கா பாத்தேன், தெரியாம நோட் பண்ணி பார்த்தேன். புருஷன் உட்கார்ந்துருக்கானா, பொண்ணாட்டி உட்கார கூடாதான். அந்த பொம்பளைய அடிச்சு எழுப்புறான். அது தெரியாம நம்ம அம்மா அவங்க பார்த்து உட்காருங்கன்னு சொல்ல அந்த பொம்பளை உட்காரவும் முடியாம எந்திரிச்சு நிக்க முடியாம நெருப்புல நின்ன மாதிரி தவச்சுக்கிட்டு நிக்குது. அதை பார்த்து இந்த பையன் நக்கலா சிரிக்கிறான். இப்பேற்பட்ட ஈன பிரிவோட வாழ்வதை விட அம்மா நீ கட்டிக்க போறவனை பார்த்து ரவுடி ரவுடின்னு சொன்னா, தாய் அடிப்படத்தை பார்த்து பரியாசம் பண்ணி சிரிக்கிறான விட வேலி தோட்டத்துல ரவுடி மாதிரி தெரியவன் எவ்வளவோ நல்லவன். பெத்த தாய் அடி வாங்கறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நாளைக்கு உனக்கு அதே நிலைமைதான். இது அம்மா கிட்ட சொன்னா புரியாது, எடுத்து சொன்னாலும் புரியாது. தான் அந்த வலி அனுபவிச்சாலும் புள்ளைக்கு அந்த வலி வரக்கூடாதுங்க, என்ன வராது. வேண்டாம், பொறுத்துனது போதும். நீ அந்த பையனை தேடி போ. அக்கா ஆமாடி, நீ கல்யாணம் முடிச்சா அந்த பையனை கல்யாணம் முடி. இந்த ஈன பையன் முன்னாடி போய் நிக்க மாட்டேன். உசுரே போனாலும் நிக்க மாட்டேன். என் உடலு உசுறு எல்லாமே நான் விரும்புறதுக்கு மட்டும்தான், என் விக்கிக்கு மட்டும்தான். நாளங்கோளமா நின்னாலும் சரி, அலங்காரம் பண்ணி நின்னாலும் சரி, அது என் விக்கி முன்னாடி மட்டும்தான். சூப்பர் டே, இந்த தைரியமும் வீரமும் இன்னைக்கு எனக்கு இல்லாம போச்சுது. உன்ன மாதிரி நானும் வீரமா இருந்திருந்தா, வேகமா இருந்திருந்தா நான் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். நீ கவலைப்படாதக்கா, நான் கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷத்துல உன் கையில குட்டி பாப்பாவோ தம்பியோ இருப்பாங்க. நீ சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குடி. இது புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. இனி நானும் கலங்க மாட்டேன். நிச்சயமா என் தங்கச்சி எனக்கு ஒரு குழந்தை பத்தி என் கையில கொடுப்பா. நான் சந்தோஷமா இருப்பேன். சத்தியமாக்கா, 1 வருஷத்துல உன் கையில குழந்தை இருக்கும். அடி கள்ளி, எவ்வளவு சந்தோஷம். அந்த பையனை விரும்புறியா? உசுருக்கா வேண்டாம், அவங்க கூடதான். எனக்கு பாத்தனைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுக்கா. எப்படி? இல்ல, பாத்தனைக்கு உண்மையை பேசினாருக்கா. என்னடி சொல்ற? ஆமா, நான் பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு இருந்தேனா வந்து நின்னாரு. இங்க பாரு, நான் நிறைய பிள்ளைங்களை கிண்டல் அடிச்சு உசில் அடிச்சுலாம் கூப்பிட்டுருக்கேன். ஆனா என்னமோ எனக்கு உன்னை பார்த்தா அப்படி கூப்பிடணும்னு தோணல. உன்னை பார்த்தா எனக்கு மரியாதை வருதுன்னாரு. அது மட்டும் இல்ல, இப்ப நான் பேசணும் ஏதாவது பிரச்சனை வரணும்னு சொல்லி நான் போயிருந்தேன்னு சொன்னாருக்கா. அவர் சொன்னது என்னமோ தெரியல, எனக்கு திரும்ப திரும்ப அவரையே பார்க்கணும் போது ஆகி போச்சு. இல்லக்கா, இப்படி பேசுறதுக்கும் தைரியம் வேணுமே. கரெக்ட் தான். அதுக்கப்புறம் நிறைய வாட்டி மீட் பண்ணி பேசினக்கா. அவர் ஒரு நாளும் தன்னை மெச்சுக்கிட்டதே இல்ல. தான் கிட்ட இருக்க கெட்ட குணத்தை சொல்வாரே தவிர நல்ல குணத்தை நான் தான் கண்டுபிடிச்சேன். அப்படி கண்டுபிடிக்கும் போதா 100க்கு 99% அவர் ரொம்ப நல்லவன்னு தெரிஞ்சதுக்கா. அந்த ஒரு மிஸ்டேக் என்னவோ நேரத்துக்கு
பார்த்துட்டு என்ன பார்க்க வர மாட்டேங்கிறாரு. சூப்பர்ல. அக்கா நீ அவரை பார்த்தது இல்லையே? இல்லையே, பார்த்தது இல்லையே. அழகா இருப்பாருக்கா. எல்லாருக்கும் தான் காதலன் அழகா தான் தெரிவா. ஐயா சீரியஸாவே சொல்றேன், ரொம்ப அழகா இருப்பாருக்கா. உண்மையோட சொல்றேன். ஆமா, நல்ல துரு துருன்னு வருவாருக்கா. சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஒரு காம்பவுண்ட் சுவர் இல்ல, வைக்கப்படப்பு இருக்க, அங்கதான் தினமும் மீட் பண்ணுவோம். அட பாதவதி